நம்ம டெய்லியும் நைட்டு பார்க்குற அந்த அழகான நிலா மட்டும் இல்லைன்னா நாமளாம் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க முடியாதுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியும். எப்படி நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு நிலா காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நிலாவை பற்றின இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நாம இந்த வீடியோல பார்க்கலாம். இட் இஸ் அவுட்டர் தி எர்த், இருளை பகலாக்கும் நிலவை பற்றி. நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு நிலா எப்படி காரணமா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிலா எப்படி உருவாச்சுங்கிறத ஷார்ட்டா பார்த்துடலாம். 4.5 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி எக்ஸாக்டா நம்ம பூமி கிரியேட் ஆயிட்டு இருந்த அதே டைம்லயே நம்ம மார்ஸ் சைஸ்ல இருக்கிற இன்னொரு கிரகம் வந்து அதே ஃபார்மிங் ஸ்டேஜ்ல இருக்கிறப்பவே நம்ம பூமி கூட வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்பதான் அந்த மீறிந்த பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அது நம்ம மூணா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம பூமிக்கும் நிலவுக்கும் பார்க்க போனா ஒரே வயசு மாதிரி தான். அதோட அந்த வீடியோ தான் பேக்ரவுண்ட்ல ஓடுது. இது நாசா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இத ஜெயண்ட் இம்பாக்ட் ஹைபோதிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹைபோதிசிஸை தான் மோஸ்ட் ஆஃப் தி சயின்டிஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் கடல்னு சொன்னோன்னு ஞாபகம் வருது என்னது? சன்ரைஸ், சன்செட். அதுக்கப்புறம் ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட சில ஞாபகம் இருக்கலாம். ஆனாலும் கடல்னு சொன்னோன்னே அந்த கடலுக்கே அழகு ஊட்டுவது அழகான அந்த அலைகள். அப்பேற்பட்ட அந்த அழகான அலைகளை உருவாக்குறது நம்ம இரவு வானத்துல தெரியல அந்த அழகான நிலவு தான். அது எப்படின்னா நம்ம நிலவுக்குன்னு ஒரு தனியான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. அது நம்ம பூமியை ஒன் சைடா பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணும். அப்போ நம்ம பூமியால கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதை விட அதிகமா இருக்கிறதுனால பூமி அதையோட ஸ்டெடி பொசிஷன்லயே இருக்கும். அப்போ நம்ம பூமிக்குள்ள இருக்கிற அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் மட்டும் லைட்டா நம்ம அந்த ஓஷன் வந்து லைட்டா மேல பல்ஜ் ஆகி லைட்டா கீழே இருக்கும். அது வந்து மூணோட ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அப்படி ஆகிறதுனாலதான் இந்த டைட் அந்த தண்ணி மேலே கீழே ஏறி இறங்குற அந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு. சில டைம் கடல்ல வந்து நீர் ரொம்ப ஹைட்டாகவும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் இதான் மெயின் ரீசன். அதுக்கு காரணம் நம்ம நிலவோட அந்த கிராவிடேஷன் புல் தான். இந்த மாதிரி அது மேலே ஏறி ஏறி இறங்குறதுனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலப்பரப்புலாம் மேலே வருது. சில நிலப்பரப்புகள் தண்ணியில மூழ்கிற இந்த ப்ராசஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் நம்ம நிலவு தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நம்ம நிலவு ஒருவேளை நம்ம கூட இல்லாமல் போயிருந்துச்சுன்னா நம்ம பூமி இன்னும் ஸ்பீடாக ரொட்டேட் ஆயிடும். அப்படி ரொட்டேட் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு சரியான கால பருவநிலைகள்லாம் இருந்திருக்காது. ஸோ ஒரு உயிர் உருவாக்குறதுக்கு தேவையான அந்த பூமியோட கரெக்டான ரொட்டேஷனுக்கு ஹெல்ப் பண்றதாகட்டும், அப்புறம் அந்த உயிர்கள் நிலத்துக்கு வந்து சர்வே ஆகிறதுக்கு அந்த நிலத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு வகையில இந்த மூன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ நம்ம உயிர்கள் முதல்ல தோன்றதுக்கு நம்மளோட நிலவுங்கிறது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிருந்திருக்கு. நம்ம நிலவு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் உயிரே தோண்டி இருக்காது. அப்படி முதல் உயிர் தோன்றவில்லை என்றால் அது எவ்வளோ எவால்வா இருக்காது. அப்படி எவால்வேஷன்லையும் நிறைய இடத்துல நிலவுங்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. டைரக்டா இல்லைனாலும் இன்டைரக்டாவும் அது நம்மள ஹெல்ப் பண்ணிருக்கு. அதனாலதான் நாம இப்போ உயிரோட இருக்கோம். இதனாலதான் நான் அப்ப சொன்னேன், நிலா இல்லைன்னா நம்ம உயிரோட இருந்திருக்க முடியாது. இதான் அதுக்கான ரீசன். நம்ம அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு எவால்வ் ஆனோம்னா நம்ம அந்த நிலவுக்கே போற அளவுக்கு எவால்வ் ஆகி நம்ம முதல் மனிதர்கள் 1969 நிலவுக்கே போனாங்க. அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட நிறைய நிலவு மேல இருக்கிற ஆராய்ச்சி மூலியமா நம்மளுடைய சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நம்முடைய நிலவானது நம்மளை வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி செல்லுது. அது எவ்வளவு நம்மளை விட்டு தள்ளி போகுதுன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துல எவ்வளவு நகை வளருதோ அந்த அளவுக்கு நம்ம நிலவும் நம்மளை விட்டு விலகி போகுது. ஒரு வருஷத்துக்கு தான். ஓகேங்களா? அது எவ்வளவு இருக்குன்னா அப்ராக்சிமேட்டா 1.5 இன்ச்சஸ் இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். கடைசியா நிலா வெறும் ராத்திரி தோன்றும் ஒளி அல்ல, அது பூமிக்கு உயிர் கொடுக்கும் ஒரு சகோதரி மாதிரி. இன்னும் நிறைய விஞ்ஞான ரகசியங்களும் விண்வெளி ஆராய்ச்சிகளும் எதிர்காத்து கொண்டே இருக்கு. இட் இஸ் அவுட்டர் தி எர்த். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம் விண்வெளி பயணம் தொடரட்டும்.